கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், நம்முடைய இந்திய தேசத்தில் யாராலையும் மறக்க முடியாத ஒரு மிக கொடூரமான சம்பவம். நம்முடைய கிறிஸ்தவ மிஷனரி அவர்கள், ஆஸ்திரேலியாவை சார்ந்த கிறிஸ்தவ மிஷனரியான கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் நம்முடைய ஒடிசா மாநிலத்தில் வைத்து மத விரோத சக்திகளால் தன்னுடைய 2 குழந்தைகளோடு அந்த வாகனத்திற்குள்ளாக வைத்து எரித்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியான தாரா சிங் என்ற அந்த நபர் இன்னும் சில தினங்களில் விடுதலை ஆகலாம் என்ற ஒரு செய்தி தற்போது வெளியாகி உள்ளது. உச்சநீதிமன்றம் ஒரு சில கருத்துக்களையும் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். எதற்காக இந்த செய்தியை நாம் வெளியிடுகிறோம் என்பது உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த செய்திதான். நம்முடைய இந்திய தேசத்தில் வந்த மிஷனரியான கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் கடந்த 1999 ஆண்டு ஒரு மதவிரோத கும்பலால் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு குற்றவாளி தான் தாரா சிங். இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்படுகிறார். அவருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்கிறார். இந்நிலையில் அவருக்கு அந்த தண்டனையை குறைத்து அதை ஆயுள் தண்டனையாக நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இந்நிலையில் அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். இவர் மட்டுமல்ல, வேறு ஒரு சில நபர்களும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்த செய்திகள் எல்லாருக்குமே தெரிந்த செய்திதான். இந்நிலையில் 26 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்த இந்த நபர் ஒரு மனு ஒன்றை கொடுக்கிறார். அது என்னவென்றால், நான் பல ஆண்டுகளாக சிறைச்சாலையில் இருக்கிறேன், நன்னடத்தையின் கருதி என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனுவை அவர் கொடுக்கிறார். அது மட்டுமில்லாமல் நன்னடத்தையின் காரணமாக அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு சிறை கைதிகளை விடுதலை செய்வார்கள். ஆகஸ்ட் 15 இப்படிப்பட்ட காலகட்டங்கள், சுதந்திர தினங்கள் வரும்போது கைதிகளை விடுதலை செய்வார்கள். இது எல்லாமே நமக்கு தெரியும். இதனை மனதில் வைத்து அவர் தரப்பில் ஒரு மனு ஒன்று கொடுக்கப்படுகிறது. பல ஆண்டு காலமாக சிறைச்சாலையில் இருந்து விட்டேன், இனிமேல் விடுதலை செய்ய வேண்டும் என்று. இதனை விசாரிக்கும் நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா மற்றும் விஜய் பிஸ்னாய் இவர்கள் அமர்வு ஒரிசா அரசாங்கத்திற்கு இவரின் மனுவை விரைவில் விசாரித்து அதற்கான விளக்கங்களை அளிக்குமாறு நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 19 வரை இந்த விசாரணையை ஒத்திவைத்துள்ளார்கள். நீங்க நினைக்கலாம், இது பல ஆண்டுகாலமாக நடைபெறுவதுதானே, கொலை வழக்குகள், இப்படிப்பட்ட வழக்குகளில் கைது செய்யப்படுகிற நபர்கள் பல ஆண்டு காலமாக சிறைச்சாலையில் இருப்பார்கள். பின்பு நன்னடத்தையின் காரணமாக அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்ததான். ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான காரியம் அடங்கி இருக்கிறது. அது என்னவென்றால், சென்ற ஆண்டு இதே கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களை படுகொலை செய்யப்பட்ட இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ஒரு நபர், அதாவது மகேந்திர ஹேம்ரம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் விடுதலை செய்யப்பட்டார். நம்ம கூட நம்முடைய சேனலில் வெளியிட்டிருந்தோம். நம்ம சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ற மக்களுக்கு அந்த நியூஸ் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். இந்த நபர் விடுதலை செய்யப்படும் போது, அதாவது நன்னடத்தையின் காரணமாக விடுதலை செய்யப்படும் போது, இவருக்கு ஆதரவாக ஒரு சில நபர்கள் அந்த சிறைச்சாலையின் வெளியிலே நின்று இவரை மாலையிட்டு வரவேற்றது மட்டுமல்லாமல் இவரை தெரு தெருவாக ஊர்வலமாக அழைத்து சென்று இவரின் விடுதலையை கொண்டாடினார்கள். அதாவது ஒரு மிஷனரியாக வந்து எந்த ஒரு தவறும் செய்யாமல் மக்களுக்கு நன்மை செய்த ஒரு நபரை படுகொலை செய்த மிக கொடூரமான ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு முக்கியமான குற்றவாளி பல ஆண்டுகள் கழித்து அவர் விடுதலை செய்யப்பட்ட போது அதனையும் கொண்டாடுவதற்கு நம்முடைய தேசத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் இது எவ்வளவுமான ஒரு கொடூர சிந்தனை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டு குழந்தைகள், 10 வயது 6 வயது, ஒரு தகப்பனார் ஒரு வாகனத்தில் வைத்து எரித்து படுகொலை செய்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு ஒரு கொடூரமான செயல். ஆனால் அதனையும் கொண்டாடுகிறார்கள். அதுதான் நமக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நம்முடைய நாடு எதை நோக்கி செல்கிறது என்பது கூட நமக்கு ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலையில் காணப்படுகிறது. இப்போது கூட இந்த தாரா சிங் என்ற நபர், அதாவது கிரஹாம் ஸ்டெயின்ஸை கொலை செய்வதில் மிக முக்கியமான பங்கு வகித்த இந்த நபர், இவருக்கு ஆதரவாக பல நபர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இவர் விடுதலை செய்யப்பட்டால் இவரையும் கொண்டாடுவார்களா என்பது தற்போது பேச்சு பொருளாகவும் மாறியுள்ளது. கொண்டாடுவார்கள் என்பதுதான் அனைவரின் கருத்தாகவும் உள்ளது. இதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் என்று விரும்பினோம். ஏனென்றால்
நாம் மன்னிக்கிறோம், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே மன்னிக்கிறார்கள். குறிப்பாக இவ்வளோ பெரிய ஒரு கொடூரத்தை தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய 2 சிறு பிள்ளைகளுக்கும் செய்த போது கூட அந்த கிளாடிஸ் அம்மையார் அவர்கள் மன்னித்தார்கள். நான் என் கணவரையும் என் பிள்ளைகளையும் கொலை செய்த அந்த நபர்களை மன்னிக்கிறேன், அவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரின் அன்பிற்குள்ளாக அவர்கள் வர வேண்டும் என்று உலகமே அறியும்படியாக அறிவித்த ஒரு உன்னதமான தாயார் தான் அந்த கிளாடிஸ் அம்மையார். இன்று வரைக்கும் அவர்கள் பல உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த செய்திதான். ஆகவே கிறிஸ்தவர்கள் மன்னிக்கிறோம். இந்த நபரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதுதான் நம்மளின் நோக்கமாக உள்ளது. ஆனால் ஒருவேளை இவர் விடுதலை செய்யப்பட்டார் என்றால், இவரையும் கொண்டாடினார்கள் என்றால், அதை என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பல கருத்துக்களை பார்க்க முடிகிறது இவருக்கு ஆதரவாக. அதாவது இவ்வளவு பெரிய கொடூரத்தை செய்தவருக்கும் ஆதரவாக நபர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த செய்திகள் ஒன்றை தான் நமக்கு உணர்த்துகிறது. ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு மதவரின் காரணமாக ஒரு நபர் ஒரு நாள் ஒரு தவறு செய்யும் போது, தற்போது இந்த நபர் 26 ஆண்டுகள் தன்னுடைய சிறையில் அனுபவித்திருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளில் பாதி காலத்திற்கும் மேலாக அவர் சிறைக்குள்ளாக இருக்கிறார். சென்ற ஆண்டு விடுதலையான அதே நபரும் அதே போன்றுதான் அவரும் தன்னுடைய வாழ்நாளில் 25 ஆண்டுகளை அவர் சிறையில் அனுபவித்திருக்கிறார். இதில் நாம் மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க வேண்டும். அது என்னவென்றால், இவ்வளவு ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்து ஒரு கொலை குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்து வெளியே வந்தாலும் கூட, ஒருவேளை அவர் கொண்டாடப்பட்டாலும் கூட, அவர் மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுடைய கைகளில் நிற்கும் போது அவரால் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அதாவது இரத்த சாட்சியாக மரித்த தன்னுடைய மக்களுக்கு நீதி செய்வதற்காக எழுந்தருளும் ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே இந்த நபர்கள் மனம் திரும்ப வேண்டும். சென்ற ஆண்டு விடுதலையானவரும் மனம் திரும்ப வேண்டும், இவரும் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நபர் விடுதலையாகலாம், அதனை நாம் பார்க்கலாம். அவருடைய விடுதலை குறித்தோ நாம் எந்த ஒரு எதிர்ப்பையோ எதுவுமே தெரிவிக்கவில்லை. நாம் மன்னிக்கிறோம். ஆனால் அந்த நபர் மனம் திரும்ப வேண்டும். அது ஒன்றுதான் நம்முடைய நோக்கமாக உள்ளது. ஜெபிப்போம், இப்படிப்பட்ட நபர்களை மன்னிப்போம், அவர்களின் மனம் திரும்புதலுக்காகவும் ஜெபிப்போம். அதுதான் தேவன் நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஆனால் கிரஹாம் ஸ்டீன்ஸ் என்ற ஒரு நபரை இவர்கள் கொலை செய்தார்கள். இன்றைக்கு அநேக மக்களை தேவன் எழுப்பியுள்ளார். அநேக மக்கள் தேவனுக்காக வைராக்கியமாக பல நாடுகளில் நிற்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு கிரஹாம் ஸ்டீன்ஸ் விதைக்கப்பட்டார், இன்றைக்கு பல கிரஹாம் ஸ்டீன்ஸ் உருவாகி இருக்கிறார்கள். இந்த தகவலை எதற்காக வெளியிடுகிறோம் என்றால், கண்டிப்பாக இதனை பார்க்கிற மக்கள் இப்படிப்பட்ட நபர்களும் மனம் திரும்ப வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இந்த தகவல்களை அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.